சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதோடு மட்டுமல்லாது எதிரிகளின் தொல்லை விலகுவதால் உறுதியாகவே எதிர்பாராத மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எதையும் துடிப்புடனும் ஆர்வத்துடனும் செய்து முடிக்க ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். அவர் ராசியின் அதிபதியான புதனை அதிநட்பு கிரகமாக பார்த்தாலும் கூட, புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சூரியன் அதிநட்பு கிரகமாக இருந்தாலும் கூட, சூரியனின் பார்வையில் அவர் சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார். ஒரு இடத்தில் இருக்கும் போது நட்பு கிரகமாகவும் மற்றொரு இடத்தில் பகை கிரகமாகவும் இருக்கிறார். எனவேதான் அவர் சமகிரகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே வித்யாகாரகரான புதன் அவரது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவது நிச்சயமாக கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் லாபாதிபதியும் தனாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் நுழைவதோடு மட்டுமல்லாது தனது பார்வையை ரூணரோக சத்ருஸ்தானத்தில் மிக வலுவாக பதிக்கிறார். சப்தம பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் வீண் விரய செலவுகளை உறுதியாகவே கட்டுப்படுத்துவதோடு பல்வேறு வகையான விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கடன் சார்ந்த நெருக்கடிகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துவதால் நல்ல முன்னேற்றத்தையும் உடல்நல ஆரோக்கியத்தையும் திருப்திகரமான சூழலையும் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை முற்றிலுமாகவும் முழுமையாகவும் களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வருகிறது. ஏனென்றால் பல வகையில எதிரிகளின் தொல்லை விலகக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் புதன் தனது பார்வையில் சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சந்திரன் அவரது பார்வையில் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவேதான் இந்த தருணத்தில் உறுதியாகவே எதிரிகளின் தொல்லை விலகுவதோடு நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிகவும் வலுவாகவும் அதீத நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாகவும் வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பல பணிகளை அதிரடியாகவும் சிறப்பாகவும் துடிப்புடனும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான பணிகளில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்த சூழலில் அனைத்து வகையான உணர்ச்சி வசப்படுதலையும் விலக்கி சோம்பலை நீக்கி சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. நீங்கள் விரும்பியபடியே மிக சிறப்பாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல், சிரமங்கள் என அனைத்தையும் தகுதிபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு பல்வேறு வகையான விரய செலவுகளை சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கிறார். எனவே
குடும்பத்தில் தேவையற்ற பொருட்களை வாங்கினாலும் கூட மகிழ்ச்சியை இரட்டிப்பாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. தேவையற்ற பொருட்கள் என்றாலும் சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கருத்து வேறுபாடுகள் நீங்கி சிறப்பாக இந்த வேளையில் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் நீக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. மதிப்பும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான பணிகள் திறன்படவும் சிறப்பாகவும் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட காரியங்களை இந்த தருணத்தில் சற்று அலைச்சலை சந்தித்தாலும் கூட அவற்றை மனநிறைவு பெறக்கூடிய வகையில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக கிடைக்கிறது. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து துணிச்சலுடனும் சிறப்பாகவும் பல்வேறு வகையான பணிகளை செம்மையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதோடு லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பெண்மணிகள் இந்த தருணத்தில் பல பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். தொழில்துறை வியாபாரத்துறையில் விரயத்தில் நுழைந்திருப்பதால் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருந்தாலும் கூட எதிரிகள் தொல்லை விலகக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல்களை சிம்மராசிக்காரர்கள் உறுதியாக சந்திக்க முடியும். எனவே நினைப்பதை காட்டிலும் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மனதிற்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. இந்த தருணத்தில் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. எனவே இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை நீங்கள் நினைத்தபடியே சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மனதைரியம் அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்றமும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக பல மடங்கு உங்களை தேடி வந்து மன நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது மதிப்பெண் நீங்கள் நினைத்ததை காட்டிலும் உயரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இந்த தருணத்துல உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எதிர்பாராத மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதோடு மிக பெரிய அளவில் அசாதாரண பணிகளை கூட சிம்மராசிக்காரர்கள் எளிதில் செய்து முடிக்க முடியும். அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சிறப்பான மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை உங்களுக்கு தேடி தரப்போகிறது. தள்ளி தள்ளி சென்று கொண்டிருந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனி ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலும் நல்ல வெற்றி கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய சிறு முயற்சி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தருணத்தில் அடுத்த இடத்தை நோக்கி வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைவதோடு செல்வாக்கையும் முன்னேற்றத்தையும் வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சிம்ம ராசிக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை சிம்ம ராசிக்காரர்கள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள
வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான சிக்கலும் சிரமமுமின்றி உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.